கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதிகாமம் 30:30 வாசிக்கிறோம். இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உழைத்து வாழ்வோம். இந்த உலகத்தில் வாழும் மக்களை பார்ப்போமானால் இயந்திரமாக உழைக்கிறார்கள். குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போவதால் பிள்ளைகளோடு அன்பாக பேசவோ பிள்ளைகளது படிப்பை கவனிக்கவோ நேரம் கிடைப்பதில்லை. எங்கள் அப்பாவை நான் பார்த்து பேசுவதே இல்லை. இரவில் நான் தூங்கிய பின்புதான் அவர் வீட்டுக்கு வருவார். நான் காலை பள்ளிக்கு புறப்படும் நேரம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்று சில மாணவர்கள் கூறுகிறார்கள். உழைப்பிலும் ஒரு நீதி உண்டு. கடின உழைப்போடு ஜாக்கிரதையாய் சுறுசுறுப்பாய் உண்மையாய் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். சோம்பேறியாய் வேலையை அஜாக்கிரதையை செய்தல் கூடாது. சில மனிதர்களுக்கு வேலை செய்வார்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தாம் செய்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து வேலை செய்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. தம் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, அல்லது கல்வியிலேயோ வெளியிலேயோ எந்த வேலை செய்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயமாய் நஷ்டம் வராதபடி செய்ய வேண்டும். திருடி ஏமாற்றி சம்பாதித்தல் கூடாது. பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. இதனை சாலமோன் ராஜா பொய்யினாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை திடவுகள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளே சொல்கிறார். வேதாகமத்தில் தாளந்து உவமைகளை பார்த்தோமானால் 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை, 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தையும், 2 தாளந்தலை வாங்கினவன் வேறு 2 தாளந்தைகளையும் சம்பாதித்தார். தாளந்து என்பது நம்மிடம் தருகின்ற பொறுப்புகளை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு வெவ்வேறு பொறுப்புகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை எவ்வாறு செயல்படுத்துகிறோம்? அதை உண்ணும் உத்தமமாய் செலுத்துகிறோமா அல்லது ஏனோதானோ என்று செலுத்துகிறோமா? நம்மைதாமே சிந்தித்து பார்ப்போம். ஏனோதானோ என்று செய்தோமானால் நம் நிலை ஒரு தாளந்தை பெற்றவன் அந்த மண்ணிலை புதைத்து வைத்தான் அல்லவா? அதே மாதிரி முதலாவது அதை வாங்கி 10 தாளந்துள்ளம் கொடுத்து போல நம் பொறுப்பற்ற வேலை பறி போய்விடும். எனவே நாம் செய்யும் வேலையின் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதனையே வல்லவர் நம் குரல் பாலில் ஆதிக்கம் உதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையவை என்று வேலையை பொறுப்புடன் செய்பவனை, முயற்சியோடு செய்பவனை, உழைப்பவனை செல்வம் வழிகேட்டு வந்து சேரும் என்று கூறுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நாளும் நன்றாக உழைப்போம், நன்றாக வேலை செய்வோம். அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.